இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுவாபுரி முருகன் கோயில்ல தான் இருக்கோம். இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில தான் இருக்குது. சென்னை வந்து ம் பெரியபாளையம் கோயில் தெரிஞ்சிருக்கும் நெறைய பேருக்கு. பவானி அம்மன் கோயில் பெரியபாளையத்தில இருக்கு இல்லையா? அதுக்கு முன்னாடி ரெட் ஹில்ஸில தான் இந்த கோவில் இருக்கு. இது வந்து ஒரு 200 சாரி 2000 வருஷத்துக்கு பழமையான கோவில் அப்படின்னு சொல்றாங்க. முருகப்பெருமான் கோவில் தான் இது. இங்கே வந்து நம்ம என்ன வேண்டுதல் வச்சாலும் அவர் வந்து அந்த வேண்டுதலை நிறைவேத்தி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நானே போய் விசாரிச்சிருக்கேன் இந்த கோயிலில் போயிட்டு. நிறைய பேர் நான் கோயிலுக்கு போகிறப்ப நிறைய பேர் வருவாங்க இல்லையா? நம்ம பக்கத்தில் நிற்போம். சாமி கும்பிட்றதுக்கு வருவாங்க இல்லையா? அவங்ககிட்டலாம் நான் கேட்பேன் நான். கேட்டதுக்கு எல்லாருமே அதான் சொன்னாங்க. எல்லாரும் சொன்னது ஒரே ஒரு பதில் தான். 6 வாரங்கள் வந்து விளக்கேத்துனா நம்ம நினச்சது நடக்கும். 6 வாரங்கள் விளக்கேத்துனா நினச்சது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி என்னென்னதான் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளா திருமணம் ஆகாம இருக்காங்க இல்லையா? ரொம்ப ஏஜ்டு ஆயிடுச்சு. ஏதோ ஒரு காரணத்தால கல்யாணம் பண்ணிக்காம இருக்காங்க. அப்படின்றவங்கள வந்து வேண்டிக்கிட்டு 6 வாரம் வந்து விளக்கேத்துனாங்கன்னா, அதாவது விளக்கு எந்த மாதிரின்னா, இங்கேயே வந்து விளக்கு விப்பாங்க. அத வாங்கி நம்ம ஏத்தணும். வெத்தல போட்டு அது மேல வந்து அகல் விளக்கு வச்சு அதில நெய் போட்டு எங்கேயோ வச்சுன்ருப்பாங்க. கடையிலே இருக்கும். அத வாங்கி நம்ம மனசார அந்த விளக்க ஏத்திட்டு வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா, 6 வாரங்கள் தொடர்ந்து வந்து நம்ம விளக்கு ஏத்துனோம்னா, நம்ம நெனச்சது நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கும் சரி, இல்ல திருமணம் ஆயிடுச்சு, திருமணமாகி ரொம்ப நாள் ஆகுது, எங்களுக்கு குழந்தை இல்ல அப்படின்றவங்களுக்கும் சரி, இல்ல குழந்தை பிறந்துடுச்சு, எங்களுக்கு வந்து ஒரு சொந்தமா ஒரு வீடு இல்ல அப்படின்றவங்களுக்கும் சரி, இல்ல வீடு இருக்கு, அந்த வீடு பிரச்சனையா இருக்கு, அந்த வீடு எங்க கைக்கு வரணும் அப்படின்னாலும் சரி, இல்ல நாங்க வந்து இடம் வாங்கிட்டோம், அந்த இடத்துல வந்து எங்களால வீடு கட்ட முடியல அப்படின்னாலும் சரி, எல்லா பிரச்சனைக்குமே இங்க தீர்வு கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. இங்க வரவங்களுக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த வேண்டுதலுக்காக நான் வந்தேன் சரியாயிடுச்சு. இந்த வேண்டுதலுக்காக நான் வந்தேன் சரியாயிடுச்சு. அப்படின்னு தான் சொல்றாங்க. அவ்வளோ திருப்தியா சாமி கும்பிட்டுட்டு போறாங்க. முக்கியமா பார்த்தீங்கன்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழம தான் விசேஷம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா செவ்வாய்க்கிழம பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 3, 4 லட்சம் பேர் அந்த கோவிலுக்கு வரதா சொல்றாங்க. அதனால செவ்வாய்க்கிழம விசேஷம்னா அன்னைக்கு தான் வரணும் அப்படின்லாம் ஒண்ணும் அவசியம் கிடையாது. உங்களுக்கு இந்த வாரத்தில என்னைக்காவது ஒரு நாள் என்னைக்கு உங்களுக்கு டைம் கிடைக்குதோ, அன்னைக்கு மட்டும் நீங்க வந்தா போதும் அந்த கோவிலுக்கு. செவ்வாய்க்கிழம தான் வரணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, நான் திங்கட்கிழம தான் இந்த வீடியோவ நான் ஷூட் பண்றேன். இப்போ இந்த வீடியோவ நீங்க பார்த்த வரைக்கும் பாருங்க. ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். அந்த லைன்ல கியூல நிக்கிறதா இருந்தாலும் சரி, கோவிலா இருந்தாலும் சரி, எல்லாமே ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். நீங்க திங்கட்கிழம வந்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த டென்ஷனும் இல்லாம ரிலாக்ஸா வந்து சாமி கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு, அந்த கடவுள்கிட்ட உங்களோட பிரச்சனைய சொல்லிட்டு, நீங்க ஃப்ரீயா சாமி கும்பிட்டுட்டு போலாம். இதே மத்த நாள்ல நீங்க வந்தீங்க அப்படின்னா, ஓவர் கூட்டமா இருப்பாங்க. உங்களால சாமிய ஃப்ரீயா பார்க்க முடியாது. கியூல நிக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் கிட்ட நிக்கணும். கியூல நிக்கணும். எப்படியும் ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரமா லைன்ல நிக்கணும். இப்ப நீங்க குழந்தைகள கூட்டிட்டு போறீங்க, இல்ல வயசானவங்கள கூட்டிட்டு போறீங்க அப்படின்னா, நீங்க அந்த மாரி லைன்ல நிக்க முடியாது. அதனால திங்கட்கிழமை போனீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒரு 10 நிமிஷம், 20 நிமிஷம் தான் லைன்ல நிக்க வேண்டியதா இருக்கும். நீங்க அழகா பார்த்துட்டு நீங்க வெளில வந்துரலாம். ரொம்ப ஈஸியா இருக்கும். அந்த மாரி திங்கட்கிழமை போற மாரி நீங்க ட்ரை பண்ணுங்க. வேற எந்த நாளும் நீங்க சூஸ் பண்ணாதீங்க. கூட்டம் ஓவரா இருக்கும். முக்கியமா செவ்வாய்க்கிழமை போகாதீங்க. பயங்கர கூட்டமா இருக்கும். கால வைக்கிறதுக்கு கூட இடம் இருக்காது. இப்ப பாருங்க, இது வந்து திங்கட்கிழமை தான். ஆனா எவ்ளோ ஃப்ரீயா இருக்கு பாருங்க கோவிலு. இந்த மாதிரி மத்த நாள்ல போனீங்கன்னா நீங்க பார்க்கவே முடியாது. திங்கட்கிழமைல மட்டும் தான் இவ்ளோ ஃப்ரீயா இருக்கும். இங்க வந்து இந்த வேண்டுதல் வந்து நெறைய பேர் சொல்றாங்கன்னா, இங்க வந்து கட்டாயம் நடக்குது இந்த வேண்டுதல் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி 6 வாரங்கள் வந்துட்டு, கடைசி வாரம் வந்து என்ன பண்றாங்க, சாமிக்கு மாலை வாங்கி போட்டுட்டு, அ மா சாமிக்கு போட்ட மாலைய அவங்க எடுத்துட்டு போறாங்க. அதேமாரி சாக்லேட் வாங்கி தராங்க நெறைய பேரு. அந்த வேண்டுதல் நிறைவேறின உடனே சாக்லேட் வாங்கி தராங்க. அதுக்கப்புறம் பர்ஃபி வாங்கி தராங்க. ஸ்வீட்டு, பிஸ்கெட்டு இந்த மாரி எல்லாம் வாங்கி குடுக்குறாங்க. இது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சென்னையில தான் இருக்கு. ஆனா எங்களுக்கே இவ்வளோ நாளா இந்த விஷயம் எங்களுக்கு தெரியாது. இந்த கோவில பத்தி நாங்க கேள்விப்பட்டதும் கிடையாது. யாரோ ஒருத்தர் மூலம் எனக்கு சொன்னாங்க, "இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் நாங்க போனோம். நாங்க போனத பார்த்தா அங்க போய் நாங்க கேட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே பார்த்து அப்படியே வியந்து போயிட்டோம் அப்படியே. "இவ்ளோ விசேஷமான கோவிலா இது? இவ்ளோ பெரிய கோவிலா இது? இவ்வளோ நாள் நம்ம கேள்விப்படாமலே இல்லையே, நம்ம வராம மிஸ் பண்ணிட்டோமே இவ்வளோ நாள் நம்ம வராம இந்த முருகப்பெருமான வந்து பார்க்கறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கலையே" அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாரி இன்னொரு விஷயம் நீங்க நெனச்சுக்கோங்க, அந்த கோவிலுக்கு வந்து நாம நெனச்சா போக முடியாதாம் அந்த கோவிலு. அவரு முருகன் நெனைச்சா மட்டும் தான் நம்ம போக முடியுமாம். எவ்ளோ பேருங்க, நான் போலான்னு நெனச்சேன், என்னால போ முடியல. நான் போலான்னு நெனச்சேன், என்னால போ முடியல அப்படின்னு சொல்றாங்க.
ஆனால் அவர் நினச்சா மட்டும்தான் நம்ம அந்த கோவிலுக்கு போக முடியுங்க. நம்ம நினச்சா போகவே முடியாது. நானும் அப்படி தான் ஒரு நாள் பிளான் பண்ணேன், போகலாம் ரெடி ஆகிட்டேன், எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஆனால் அன்றைக்கி என்னால் போகவே முடியல. என்னமோ தெரியல, பெரிய ரீசன்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் நான் அன்றைக்கி போகவே இல்லை, நின்ட்டேன். ஆனால் திடீர்னு ஒரு நாள் கிளம்பி நான் போகிறேன். இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் உங்களுக்கு இல்லைன்னா கூட வேறு யாருக்காவது இந்த வீடியோ தேவைப்பட்டுச்சுன்னா தயவு செஞ்சு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.